Welcome to Pakamas channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 2 சாப்டர் 6 மணி மார்க்கெட் லெசன்ஸில் இருக்க சப்டிவிஷன்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி மார்க்கெட் மீனிங் வந்து மணி மார்க்கெட் இஸ் a market for purely short-term funds. It deals with financial assets and securities whose having maturities of less than 1 year. அது என்ன சொல்கிறாங்கன்னா மணி மார்க்கெட் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதாவது 1 இயர்க்குள்ளே வர ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசட்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், அதோட குறிப்பிட்ட டைம், அதோட பீரியட் வந்து 1 இயர் மட்டும்தான். இந்த மாதிரியான லோனபிள் ஃபண்ட்ஸும் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாமே 1 இயர்க்குள்ளே எதெல்லாம் டைம் பீரியட் இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் மணி மார்க்கெட்டில் நம்மளுக்கு பை அண்ட் சேல் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் நிறைய இருக்குது. மணி மார்க்கெட் பற்றி 2 பேர் டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்கார்டிங் டு க்ரோத்தர், மணி மார்க்கெட் இஸ் த கலெக்டிவ் நேம் given to various firms and institutions that deal in the various grades of near. And another definition வந்து RBI Reserve Bank of India defines the money market as market for short-term financial assets that are close substitutes for money facilitates the exchange of money for new financial claim in the primary market as also for financial claims already issued in the secondary market. வராங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரௌத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா மணி மார்க்கெட் வந்து ஒரு கலெக்டிவ் நேம், வேரியஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு மொத்தமாக செயற்கை நேம் தான் வந்து அது. அண்ட் ஆர்பிஐ என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் அசட்ஸை மட்டும்தான் இருக்கும், வித் க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும், அதுக்கு தேவையான க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸை. ஸோ மணி மார்க்கெட் வந்து மொத்தம் 2 டெஃபினிஷன், ஒன்று வந்து அக்கார்டிங் டு க்ரௌத்தர் அண்ட் ஆர்பிஐ டிஃபைன்ஸ் 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். வெல் டெவலப்டு மணி மார்க்கெட் சர்வ்ஸ் 3 அப்ஜெக்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. First one, providing an equilibrium mechanism for ironing out short-term surplus and deficits. பாட் அண்ட் பை அண்ட் சேலிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபார் ஷார்ட் டேர்ம், அதாவது சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட்ஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ப்ரொவைடிங் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் லிக்விடிட்டி இன் த கம்பெனி. சென்ட்ரல் பேங்க் அவங்கக்கிட்ட வந்து கையில் அமௌண்ட் இருக்கிறதுக்காக வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கையில் அமௌண்ட் இருக்கணும்ல, அதுக்காக வந்து தான் நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன், ப்ரொவைடிங் ஆக்சஸ் இன் யூசஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மணி டு மீட் தேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். அண்ட் இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் மணியை வந்து எதுக்குன்னா, இப்போது அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்காக நம்ம ஒருத்தவங்க வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக வந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக மீட் பண்ணுறது தான் ஷார்ட் டேர்ம். அது வந்து ரொம்ப லாங்காக இருக்காது, அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களோட இதுவும் கிடச்சிருவாங்க அமௌண்ட்டும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு 12 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸாக சொன்ன மாதிரி இட் இஸ் அ மார்க்கெட் பியூர்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் liabilities கால்ட் நியர் மணி. மெச்சூரிட்டி பீரியட் செகண்ட் ஒன். நார்மலாக மணி மார்க்கெட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து லெஸ் தேன் 1 இயர். ஸோ எந்தெந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆர் ஃபண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எதெல்லாம் வந்து 1 இயர்க்குள்ளே வருதோ அந்த அசட்ஸ்லாம் மட்டும்தான் மணி மார்க்கெட்டில் வரும். ஸோ இட் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஹேவிங் அ மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 இயர் ஒன்லி. ஓகே. தேர்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் கேஷ். மணி மார்க்கெட் வந்து எது கூட டீலிங்ஸ் வச்சுக்கோன்னா, அதாவது ஒன்லி தோஸ் அசட்ஸ் விச் ஆர் ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன்டு கேஷ். ஓகேவா? அவங்களுக்கு எந்த லாஸும் இல்லாமல் அவங்களால ஈஸியாக கேஷை கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த அசட்ஸை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனி லாஸ் அண்ட் வித் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட். இது ரெண்டுமே அவங்களோட ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் லாஸாக இருக்கணும் அண்ட் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேஷாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கணும். ஃபோர்த்து, நோ ஃபார்மல் பிளேஸாக. மணி மார்க்கெட்டில் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து ஃபார்மலாக எதனா ஒரு பிளேஸில் வச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் மோரோவர் வந்து ஃபோனில் தான் நடக்கும். ஓரல் கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கு தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ த ஃபோன்ஸ். ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க வந்து ஃபோன்ஸ்லேயே வந்து இது பண்ணிப்பாங்க. என்ன கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி ஃபார்மல் பிளேஸ் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி மணி மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஃபிஃப்த் ஒன், சப் மார்க்கெட்.
மணி மார்க்கெட் இஸ் நாட் அ சிங்கிள் ஹோமோஜினியஸ் மார்க்கெட். அதில் வந்து நிறைய சப் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஒரு சப் மார்க்கெட்ஸ்லேயும் ஸ்பெஷலைஸ்ட் பர்டிகுலர் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபினான்சிங் இருக்குது. எக்ஸாம்பிள் கால் மணி மார்க்கெட், அக்செப்டன்ஸ் மார்க்கெட், பில் மார்க்கெட், ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலைஸ்ட் இருக்குது. ரோல் ஆஃப் மார்க்கெட், அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் என்னென்னா சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அண்ட் அக்செப்டன்ட் ஹவுசஸ். இதெல்லாமே வந்து அது மணி மார்க்கெட்டோட காம்போனன்ட்ஸ். இதில் மெயினாக என்னென்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஒரு டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுது மணி மார்க்கெட்டில். ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம். 7th ஒன், மணி மார்க்கெட்டுக்கு வந்து கமர்ஷியல் பேங்க் தான் வந்து நர்வ் சென்டர் ஆஃப் ஹோல் மணி மார்க்கெட். ஹோல் மணி மார்க்கெட்டுக்கே கமர்ஷியல் பேங்க் தான் நர்வ் சென்டர். இதை வந்து நம்ம 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமர்ஷியல் பேங்க் தான் வந்து பிரின்சிபல் சப்ளையர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். 8th ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் வர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் இருக்கணும் அப்படின்றாங்க. தே ஷுட் பி an active secondary market for these instruments. 9th, demand and supply of funds. மணி மார்க்கெட் there is large demand and supply of short term funds. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் தான் மணி மார்க்கெட்டோட இதில். ஸோ அதனால் அதுக்கு வந்து நிறைய லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது. அண்ட் ஆல்சோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேடும் இதுக்கு ஜாஸ்தி இருக்குது. 10th ஒன், ஹோல்சேல் மார்க்கெட். மார்க்கெட் வந்து ஒரு மணி மார்க்கெட் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட். அண்ட் அதில் இருக்க வந்து வால்யூம், அதாவது குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் எதுவாக இருக்கட்டும் அதோட இதில் இருக்கிறது மார்க்கெட்டில் இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். மணி புழக்கம் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்களால ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டு அவங்களால ரைஸ் பண்ண முடியும் அமௌண்ட்ஸை. ஃப்ளெக்சிபிலிட்டி. 11th ஒன், ஃப்ளெக்சிபிலிட்டி. கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரெகுலேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறதுனால அங்கே வந்து கான்ஸ்டன்ட் இன்டியூவர்ஸ் இருப்பாங்க. அதாவது இன்ட்ரடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக எப்போவுமே வந்து அங்கே இன்டியூவர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 12th, ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கிட்ட வந்து சென்ட்ரல் பேங்க்கிட்ட எப்போவுமே ஒரு லிக்விட் கேஷ் அமௌண்ட் இருக்குது. அதாவது கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து டிஃபிகல்ட்டிஸ் எதிராக இருக்கும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் அக்காமடேஷன் எதிராக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து லிக்விட் கேஷ் கரண்ட் கேஷ் நம்ம வாங்கிக்கிட்டு, ஆனால் அவங்க வந்து அது ஒரு டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது அவங்களுக்கு வந்து கமிஷன்ற மாதிரி ஒரு இது பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தான் நமக்கு அந்த அசட்ஸ்க்கான வேல்யூ லிக்விட் அமௌண்ட்டை நமக்கு தருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து மணி மார்க்கெட்டோட மீனிங்ஸ் அண்ட் டெஃபினிஷன், அப்ஜெக்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க மணி மார்க்கெட் வர்சஸ் கேபிட்டல் மார்க்கெட், அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ், அதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு தனித்தனியாக பேஸஸாக பிடிச்சி கேட்டகரிஸாக பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக ரிமெம்பர் ஆகிடும். நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப். மணி மார்க்கெட்னா என்னென்னா, மணி மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் பியூர்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். மெச்சூரிட்டி பீரியட் வந்து less than 1 year. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பில்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். அண்ட் 2 பேர் வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு க்ராத்தர் அண்ட் RBI டிஃபைன்ஸ். அப்புறம் 3 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடிங் அன் ஈக்குலிபிரியம் மெக்கானிசம் ஃபார் அயனிங் அவுட் ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸஸ் அண்ட் டெஃபிசிட்ஸ், ப்ரொவைடிங் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் ஃபார் இன்ஃப்ளூயன்சிங் liquidity in the money, access and users of short term money to meet their requirements at a reasonable price. And 12 characteristics கொடுத்துருக்காங்க. First, short term funds. Second, maturity period, conversion of cash. 4th, formal place, sub markets. 5th, 6th, role of market. 7, highly organized banking system. 8, existence of secondary market. 9, demand and supply of funds. 10, wholesale market. 11, flexibility. 12, presence of central bank. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் வந்து PDF வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் somehow doesn't have their books, so I give the PDF link in the description. உங்களுக்கு இதை தவிர வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்லையோ இல்லை லெசன்ஸ் சாப்டர்ஸ் எதனா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னும் போது பக்கா மாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் Like, share and subscribe to Pakka Mass channel. Don't forget to press the bell icon. Tata, bye bye. See you next video.